கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உங்கள் சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளில கூட நாம வழக்கத்தின் போல தியானத்திற்கென்று ஒரு தலைப்பை வைத்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர் ஒவ்வொரு விதமா தேவ வார்த்தைகளை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்வாங்க. ஒரே வார்த்தையில பல கோணங்களில சிந்திப்பது கூட வழக்கம். அவ்விதமாக நாம நம்முடைய சரீரத்தை குறித்து, நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உடல், இதுல கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பாகங்கள், அதாவது தலை, கண், காது, இருதயம், இப்படி பல உறுப்புகளை ஒவ்வொன்றும் தேவன் நமக்கு அழகாக படைத்திருக்கிறார். அவருடைய படைப்புல அது ஒவ்வொன்றும் தனித்தனியான செயல்பாடுகளுக்காக ஆண்டவர் உண்டாக்கினார், அதை படைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து வருகிறோம். அவ்விதமாக கடந்த நாட்களிலே ஒவ்வொன்றாய் கண்கள், காதுகள், நம்முடைய நாக்கு, இருதயம், இப்படி பேசிட்டே வரும். இன்றைக்கு கைகள், நமக்கு நம்முடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்ட நமக்கு கைகள், இந்த கைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நம்ம தியானம் பண்ணலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்துல, பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த வேண்டிய தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது 23:22 2 வசனங்களிலே இவ்விதமா சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கும் நம்முடைய கைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சிலருக்கு யோசிக்கலாம். கடவுள், அதாவது கர்த்தர் நம்முடைய வாழ்வில உச்சி தலை முதல் அந்த தலைக்கு மேல இருக்கிற நம்மளுடைய முடி, அதிலிருந்து தொடங்கி நம்ம உள்ளங்கால் பாதம் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கிய காரணம் உண்டு. அது அவசியம் மனிதனுக்கு தேவை என்று சொல்லி அதை உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வெளியரங்கமான இந்த உறுப்புகள் மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஸ்பாட்டும் என்னென்ன காரியங்களை அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அது நம்முடைய மாம்ச கண்களுக்கு தெரியாம உள்ளே நம்முடைய சரீரத்துக்குள்ள அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் ஆண்டவர் மிக அழகாக நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. முதல் மனிதன் ஆதாம், அந்த மனிதனுடைய மனைவியா இருந்த ஏவாள், இந்த 2 பேரையும் ஒரே சரீரத்திலிருந்து, அதாவது களிமண்ணினாலே, ஒரு மண்ணினாலே செய்த மனிதன், அந்த மண்ணினாலே செய்த மனிதனுக்குள்ள இருந்து ஒரு மனுஷி, இவங்களை செய்து அவர் அழகு பார்த்தார். ஏதேன் தோட்டத்துல வச்சு அழகு பார்த்தார். அவர் மாலை நேரத்துல, குளிர்ச்சியான நேரத்துல அவங்களோட கூட பேசுவார், உலாவுவார், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. அப்படிப்பட்ட அந்த மனிதன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறுதல் செய்கிறாங்க. அதை மீறிட்டாங்க. மீறிட்டு என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சொன்ன தோட்டத்தில் உள்ள கனியெல்லாம் நீங்க புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்க அதுல உள்ள கனியை நீங்க புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்போது அவன் தன் கையை நீட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. அவன் அந்த கனியை மட்டும் அவன் புசித்திருந்தான்னா அவனுக்கு மரணமே கிடையாது. அதாவது எப்படின்னா, இந்த சரீர மரணமே அவனுக்கு இல்லைன்றது போல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் எப்போதும் அவன் மரணமே இல்லாம இந்த சரீரத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்தா அவனுடைய சந்ததியா இன்றைக்கு நம்ம இருக்கிற காலம் வரைக்கும்
எவ்வளவு மக்கள் இருந்திருப்பாங்க உலகத்துல, இந்த உலகம் கொண்டிருக்குமா, அதை தாங்கி இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ பிறப்பும் இறப்பும் இயற்கையாகவே அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கனி மட்டும் நீ சாப்பிடாதேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா அதை மீறி அவர்கள் செய்து விட்டாங்க. என்ன பண்றாங்க பாருங்க அவங்க. ஆம், அந்த 22வது வசனத்துல அவன் தன் கையை நீட்டி, அப்போ அவன் தவறு பண்ணுவதற்கு, அந்த ஆதாம் என்ற மனிதன் தவறு பண்ணுவதற்கு முதல் பயன்பட்டது எதுன்னு சொன்னா அது கை. கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தடுக்கிறார். அப்ப அந்த கை அவருக்கு நன்மை செய்வதற்கு தான் ஆண்டவர் அந்த கையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த ஆதாம் என்ற முதல் மனிதனும் தீமை செய்வதற்கு அந்த கையை பயன்படுத்தி விடக் கூடாது, அந்த கனியை அவர் புசித்திர கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க தெளிவுபடுத்துகிறார். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, கவனிங்க. 3வது வசனம், அதாவது 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, ஆனாலும் அங்க சொல்லப்படுங்க, கவனிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்போ அவர் சொல்றாரு, இந்த இந்த கனியை நீங்க புசித்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க, அதனால இதை நீங்க தொடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்றார். தொடாதன்னா எதனால தொடுவாரு? தன்னுடைய சரீரத்துல வாயினாலேயோ தலையினாலேயோ வயிற்றுனாலேயோ கால்களாலேயோ தொட மாட்டார், கையினால் தான் தொடணும். இது ரொம்ப அழகா இருக்குது. அவங்க சொல்லும் அந்த வசனத்துல தொடர்ந்து வாசிக்கிற போது, அது பார்வைக்கு அழகும், அது சாப்பிடறதுக்கு ரொம்ப இனிமையாகவும், அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சாப்பிடணும் போல தோணுகிறதாகவும் அந்த கனி இருந்ததாக அதுல வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்துல சொல்லப்படும் போது பாருங்க, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனுஷன் செய்யறாங்க, அது ரொம்ப அவங்க பார்வைக்கு இழுக்கக்கூடியதாய் அவங்களை ஈர்க்குது. அதை எப்படியாவது நம்ம அடையணும், அதை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம உலக வாழ்வில் நம்ம கூட எத்தனையோ காரியங்கள் நேற்று செஞ்சோம், முந்தா நாள் செஞ்சோம், அதுக்கு முன்னாள் செஞ்சோம். இன்னைக்கு எப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்வில ஒரு காரியத்தை, ஒரு இச்சிக்கக்கூடிய கவரக்கூடிய ஒரு பொருளோ ஒரு ஏதோ ஒன்றை நம்ம மனிதனுடைய இருதயம் அதை வாஞ்சிக்குதுன்னா அது எப்படியாவது நம்ம வாங்கணும், எப்படியாவது அதை செய்யணும். ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்க போறீங்க, ஒரு கண்ணில் பார்த்துட்டீங்க, ஆனா விலை உயர்ந்ததா இருக்குது, அது ஐயோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லையே, இது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா மனசுக்குள்ள என்ன சொல்லுவோம், எப்படியாவது வாங்கணும், எவ்வளவு அழகா இருக்குது அது, என்னால அதை இது பண்ண முடியல, நான் எப்படியாவது வாங்கிடணும் அந்த அப்படின்றது அந்த எண்ணம் தோணும். அந்த மாதிரி இந்த பழம் அவர்களுக்கு கவர்ச்சிகரமாய் அதை இழுப்பக்கூடியதா இருந்தது என்பதை சொல்லப்படுது. அப்போ உடனே அவங்க சொல்றாங்க, கையை நீட்டி அதை பறிச்சு அவங்க சாப்பிடக்கூடியதாய் மாறிவிடுது. அப்ப அந்த கை எதுக்கு பயன்பட்டது? தவறு செய்வதற்கு, அவங்க பாவம் செய்வதற்கு. இதனால தான் மரணம் நேரிட்டது மனிதன். இந்த உலக மரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட்டது. ஒருவேளை இந்த கனியை அவங்க புசித்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வில மரணமே இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுடைய எப்படி இருந்திருக்கும், நல்லா யோசித்து பாருங்களேன். பிறந்த ஆதாமதுல இருந்து இன்ன வரைக்கும் பிறந்தவங்க இந்த பூமி கொள்ளுமா? அப்ப கொள்ளாது. அப்ப ஆண்டவர் இது 2 மரணம், நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கித்திருக்க 2 மரணம். இது ஆவிக்குரிய மரணம் வேற, இது மாம்ச மரணம் வேற. இது நான் மாம்ச மரணத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆகினால இந்த மரணம் ஆண்டவர் அவங்களுக்கு அனுமதித்தார். அந்த கனியை புசித்ததினாலே அவங்களுக்கு கண்கள் தெளிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாம அவங்க பாவம் செஞ்சாங்க. மனிதனுக்குள்ள பாவம் வந்தனால மரணம் அவர்களுக்கு நேரிட்டது என்று சொல்லி தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் புஸ்தகத்துல நல்லா யோசித்து பாருங்க. என்னாகமம் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 23வது வசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 59வது அதிகாரம் 1 வசனம், இந்த ரெண்டுத்திலும் ஒரே விதமான வார்த்தையை சொல்றார். கவனிங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் வருகிறதா அப்படின்னு மோசை கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ கர்த்தருடைய கை குறுகினதல்ல, அது திரளான செல்வத்தை கொடுக்கும் வல்லது. ஒரு மனிதன் பாவம் செய்கிற போது அவன் தடுக்கவும் செய்கிறது. அப்போ ஆண்டவர் தன்னை போலதான் மனுஷனை உண்டாக்கினார். அவருடைய சாயல்ல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்ப கடவுள் என்ன உருவத்துல இருப்பாரு? கடவுள் யாராவது கண்டிருக்கிறாங்களா? இப்படி வரிசையா
பின்னாடி 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 நம்ம பார்த்துக்கிட்டே போவோம்னா கடவுள் என்ன போலதான் இருக்கிறாரு. எப்படி அப்படி சொல்றீங்க? அது சொல்லியிருக்காரு, அவரு தன்னுடைய சாயல்ல படைச்சிருக்கிறாரு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன போலதான் கடவுள் இருக்கிறாரு, கடவுளை போல நான் இருக்கிறேன். அப்ப அவருடைய உருவத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு விரோதமான செயல்பாட்டு நிறைய செய்யறோம். அப்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு, மோசே கிட்ட பேசும்போது கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அது சுருங்கி இருக்கிறதா? இல்ல, அவர் தாராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் செய்கிறவர். அவருடைய கை அநேக கோடிக்கணக்கான மக்களை நன்மை செய்கிறவராக அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அந்த வார்த்தையில் அதுதான் அந்த அர்த்தம் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். ஏசாயா 59:1 சொல்லுகிற பொழுது அங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. 59:1 நான் வாசிக்கிறேன். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய கை ரட்சிக்க கூடியது, நம்மளை எல்லாம் அவருடைய பிள்ளைகளா சேர்த்து கொள்வது. எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, இப்ப ஆதாம் ஆரம்பிச்சுட்டாங்க, பாவத்தை செஞ்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெனரேஷன் சந்ததி முழுக்க முழுக்க எல்லாருமே பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னை வரைக்கும். ஆனா பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டு ரட்சிப்பதற்கு அவருடைய கை நமக்கு மிக மிக ஆசீர்வாதமா இருக்கிறது என்பதை இதன் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல 4வது வசனத்துல வாசித்து பார்க்கிறோம். யெரொபெயாம் என்கிறதான ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா 3 ராஜாக்கள் முன்னாடி போயிட்டாங்க. 1 சவுல், 2வது தாவீது, 3வது சாலமோன். இந்த 3 ராஜாக்களும் 40 வருஷம், 3 பேரும் 120 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டாங்க. 4வதா வந்த ஒரு ரெகோபெயாம் என்கிறதான ஒரு ராஜா வந்தாரு. ஆனா அவர் யாருன்னா சாலமோனுடைய மகன். அவர் இஸ்ரவேல மக்களை ஆளுவதற்கு தகுதி இல்லாதவராக மாறிட்டார். பாவம் செஞ்சதுனால அவர் ஆள முடியல. தேசத்தை 2ஆ பிரிச்சுட்டார். இஸ்ரவேல் என்கிற பேர்ல ஒரு தேசமும், யூதா என்கிற பேர்ல ஒரு தேசத்தையும் 2ஆக பிரிச்சு ஒரு தேசத்துக்கு, அதாவது யூதா தேசத்துக்கு ரெகோபெயாவும், இஸ்ரவேலுக்கு யெரொபெயாம் என்கிறதான ஒரு மனிதனையும் 2 ராஜாக்களா பிரிச்சுட்டார். இந்த 2 பேர்ல யெரொபெயாம் என்கிறதான ஒரு மனிதன் சாலமோனுடைய ராஜ்யத்துல ஊழியக்காரனா இருந்தவர். அந்த மனிதன் அந்த ராஜ்யத்தை ஆளுகிற பொழுது நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, தான் ராஜா என்பதனாலே பலிபீடத்துல சென்று தூப வர்க்கம் காட்டுவதற்கு தன்னை தானே முன் போயிட்டார். அவர் கடவுளுக்கு நானே பூஜை செய்யலான்னு. அங்க மோசையினுடைய மூலமா கட்டளை கொடுத்தது என்னன்னு சொன்னா, தூபம் காட்டுவது யாருன்னா ஆசாரியர்கள் தான். மற்ற ராஜாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இப்ப இந்து கோயில்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதுதான், அந்த பூசாரி தான் செய்வாரு. எல்லா மனுஷனும், ஒரு பெரிய நாட்டினுடைய முதலமைச்சரே போனா கூட அவர் போய் செஞ்சிட முடியாது. அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க தான், அந்த ஆசாரிய தொழில் பண்றவங்க தான் அதை பண்ண முடியும். அதே மாதிரிதான் அன்றைக்கும் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த யெரொபெயாம் என்ன பண்றாரு, அவரே தானே செய்ய முடியாது போகும்போது ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், இந்த பலிபீடம் சாம்பல் கொட்டப்பட்டு வெடித்து சிதறும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தான ஒரு வார்த்தைய தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, இந்த ராஜாவுக்கு கோபம் அவனை பிடியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கையை நீட்டுறாரு. நீட்டின கையை திரும்பவுமாய் மடக்க முடியாதபடி அது மரத்து போனது. அதுதான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவுடைய கை நீட்டப்பட்டது. அதாவது பலிபீடத்துக்கு நேராய், கடவுளுக்கு நேராய், கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு நேராய் நீட்டப்பட்ட அந்த கை திரும்ப மடக்க முடியாதபடி அது மறுத்து போனபடியினாலே, ஐயோ நான் பாவம் செஞ்சேன், என் கையை மடக்கிறதுக்கு நீங்க வேண்டுதல் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணி அது திரும்பவுமாய் அவனுக்கு சொஸ்தமாகிறது. அதே போல கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமாய் உன் கை நீட்டப்படுகிறதா, உன் இருதயம் கோபப்படுகிறதா, தலையை துலுக்குகிறாயா? நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு எவ்வளவு அக்கிரமங்கள், தேவ ஊழியர்களுக்கு விரோதமா செயல்படுகிற எத்தனையோ கூட்டத்தார். நான் நேற்றைக்கு முந்தின நாள் கூட பார்த்தேன், ஒரு ஷாலினி தான் அனுப்பியிருந்தா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ். ரஹாம் என்கிறதான மனிதனை, அவருடைய 2 பிள்ளைகளை ஒரு வாகனத்துல வைத்து கொளுத்தி சாகடித்த ஒரு மனிதன் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு
கடவுளுடைய மிஷினரியாய் ஊழியம் செய்கிறதாக அதை பார்த்தேன். அப்போ தேவ மனுஷர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுடைய நிலவிப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி சாபமாய் தின்றோம். ஒருவேளை அந்த யெரொபெயாமுக்கு எப்படி ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்து தன்னுடைய அந்த பாவம் நீங்கி கை சொஸ்தமானதோ, அதே போலதான் அந்த கிரகாம் என்பவரை கொலை பண்ணவனுக்கும் ஒருவேளை வேண்டுதல் பண்ணி பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் அவருடைய கை, குறுகிய கை இல்லையே, அவருக்கு விரிவான கை, அந்த கையினால ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் மாறி போனார். அது போல அந்த கை நமக்கு எதற்கு பயன்படுத்துகிறோம்? பாவம் செய்வதற்கு நம்முடைய கை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யாத்ராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தருடைய என் கை நீட்டி எகிப்தின் நடுவிலே சகலவித அற்புதங்களாலும் வாதிப்பேன் என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய கை குறுகினதாக இல்ல, அவர் ஆசீர்வதிக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே சமயத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிற பொழுது சாபத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய கை நீளும். எகிப்தின் மீது அவர் வாதையை கொடுப்பதற்கு அவருடைய கை நீட்டப்பட்டது. அதனாலதான் சாபம் தேசத்தின் மீது வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா 53:10 கூட கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதும் வேண்டுதல் பண்ணும் போதும் பல காரியங்கள் சொல்லும் பொழுதும் அதை சொல்றோம். அந்த வார்த்தையை நமக்கு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய கையினாலே வாய்க்கும். அவர் கையினால என்ன வாய்க்குன்னா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கதான் நம்ம கேட்கிறோம். ஆனா அதே சமயத்தில் அந்த ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம செயல்படுகிற பொழுது அவருடைய கை சாபத்துக்கும் நீளும். அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் வெறும் ஆசீர்வாதத்தான் கொடுப்பாருன்றதுல, எகிப்து தேசத்தை 10 வாதைகளினாலே வாதித்து மக்களை அதிலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு போனார் என்று வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாபத்தீடான காரியங்களுக்கும் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாதபடி நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிற 6வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள்ல நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6, 16, 17, 18 வசனங்கள்ல 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகள் 7 வகையான காரியத்தை சொல்றாரு. நம்ம இன்னைக்கு தியானம் பண்றது கூட இந்த சம்பவத்துல தான் சொல்லி பண்ணிட்டு வரோம். என்ன? இருதயம், நாவு, கண்கள், இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு வரோம். ஒவ்வொரு சரீரத்துல கொடுக்கப்பட்ட அங்கங்களை வைத்து. இன்றைக்கு கை, நாளைக்கு வேறு ஒன்று ஆவியானவர் எப்படி நமக்கு கொடுக்கிறாரு அப்படி செய்யலாம். அப்போ இவைகள் எல்லாம் அவர் வெறுக்கிற காரியமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 காரியங்களை நான் வெறுக்கிறேன். அதாவது மேட்டிமையான கண் அப்படின்னு சொல்லி, அதே போல பொய் சொல்ற நாவு, அப்புறம் ரத்தம் சிந்தும் கை. அதாவது நம்ம கைகளிலே ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், இப்படிதான் நடந்துக்கப்பா அப்படின்னு. ஆனா ரத்தம் சிந்து கூட கொலைவெறி கொண்ட மக்கள் இன்றைக்கு தேசத்துல திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம இந்த ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமா நமக்கு வெளிப்படுத்துறார். ரத்தம் சிந்தும் கை, கொலை, கொள்ளை, திருட்டு, பொய்யான இடுதல் போன்ற காரியங்கள், பல காரியங்களை மனிதன் செய்து தன் பாவத்தை, உலக இருக்கிற பாவத்தை தன் மீது போட்டுக் கொள்ளுகிறான். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லும்போது, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக கொண்டு சரி கட்டினார். தாவீது சொல்றாரு, அழகா சொல்றாரு, நான் நீதி செய்த அதுக்கு தக்கதாக எனக்கு பதில் கொடுத்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக என்னை சரி கட்டினார் என்றாரு. என்னுடைய கை சுத்தமா இருந்தது. நான் ஒருவரிடத்திலும் கை நீட்டி லஞ்சம் வாங்கல, என் கையினால யாரையும் சபிக்கல, நான் வாயினால சபித்து கையினால நீட்ட சொல்லல, என் கை எந்த பாவத்துக்கும் நானும் கொண்டு போகல. ஆகினால என் கை செய்த நீதிக்காக எனக்கு இவ்விதமான சுதந்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், என் கை சுத்தமாக நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்லும் போது சொல்றாரு. அப்ப இவ்விதமான அந்த காரியத்தை பார்க்கும்பொழுது நீங்களும் நானும், பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் நம்முடைய கரங்களையும் எந்த விதத்துல வைத்துக் கொண்டிருக்கிறோம்? 1 சாமுவேல் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. நான் யாருக்கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு கஞ்சாடையா, சரி எல்லா வேலையும் நான் முடிச்சு போங்க அப்படின்னு சொல்றோமோ? நான் அரசாங்கத்துல வேலை செய்த 35 வருஷம் ஏறக்குறைய. ஆனா என் கைகளினால, என் கண்களினால், என் இருதயத்துல இச்சிக்கிற காரியம் நான் செய்திருப்பேனானால்
இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்க முடியாது. இந்த தைரியமா இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாது. அப்போ என் கையை நான் சுத்தமாக வைத்துக் கொள்வது, நான் யாரிடத்திலும் கை நீட்டி லஞ்சம் வாங்கி வீடு கட்டணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஆடம்பரமா வாழணும்னு இல்லை. ஆக நம்முடைய கையில அதுக்கு கொடுக்கல ஆண்டவர். உண்ண உணவு, இருக்க இடம் இல்லையா, நல்ல மக்கள், நமக்கு சிநேகிதர்கள், இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சரியான விதத்துல பயன்படுத்திக் கொள்ளணும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. யாருடைய கையில? இயேசுநாதருடைய கையில இருக்கிறது, ரட்சகருடைய கையில் இருக்கிறது, தேவகுமாரனாகிய கிறிஸ்துவனுடைய கையில தூற்றுக்கூடை. தூற்றுக்கூடைன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியாது. ஒருவேளை சிட்டியில வாழ்றவங்களுக்கு தெரியாது, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நெல் அம்பாரத்துல கொட்டி அதை ஒரு முறத்துல ஒரு கூடையில அள்ளி மேலிருந்து கொட்டுவாங்க. தூக்கி கைகளை தூக்கி மேலிருந்து கொட்டுவாங்க. கொட்டும் போது அதுல பதரா இருக்கிற, அரிசி இல்லாத பதரா இருக்கிறதெல்லாம் பறந்து தூரமா போயிடும். அந்த அரிசியோட இருக்கிற நெல்லெல்லாம் அவர் கொட்டுற இடத்துல கீழே கொட்டும். இது நிறைய பேருக்கு தெரியாது, கிராம மக்களுக்கு தெரியும். அந்த அப்பிதமான தூற்றுக்கூடை இயேசு கிறிஸ்துனுடைய கையில் இருக்கிறது. கோதுமையை அவர் களஞ்சியத்துல சேர்ப்பார். அதாவது தூற்றுகிற பொழுது நல்ல நெல்லெல்லாம், நல்ல நம்ம நாட்டுல நெல்லு, அந்த நாட்டுல கோதுமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல நெல்லெல்லாம், அரிசியுள்ள நெல்லெல்லாம் அவர் கொற்ற இடத்துல, அது களஞ்சியத்துல அவர் சேர்த்து வச்சிருவாரு. ஆனா அதுல அரிசி இல்லாத அந்த உமி அல்லது என்ன சொல்லுவாங்க, பதறுன்னு சொல்லுவாங்க, அத பேர் அதுக்கு. அந்த பதரா இருக்கிற பிரயோஜனமற்ற மக்களே அந்த கோதுமையை, அதாவது நெல்லை காற்றுல பறந்து தூரமா போவது போல அக்கினியில கொண்டு போய் போடுவாராம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய கையில தூற்றுக்கூடை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய கையில தூற்றுக்கூடை. நல்ல பிள்ளைகள் எல்லாம், கர்த்தருக்காக வாழ்ந்த பிள்ளைகள் எல்லாம் அவரோடு இணைத்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடுவாரு. பாவம் செய்தவர்கள் எல்லாம் தூக்கி அக்கினியில போட்டு நரகத்துல வேகத்துக்கு அனுமதி கொடுத்துருவாரு. ஆக நாம எந்த இடத்துல இருக்கிறோம் சிந்தனையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஆமென். ஆமென். கர்த்தர்